ஹாய் மக்களே, இன்னைக்கான வீடியோல என்ன நடக்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரேவதிக்கு என்னன்னே தெரியல, அவங்களுக்கு ஒரே சந்தேகமாவே இருக்கு. என்ன எம்டி சரி எப்ப பார்த்தாலும் நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு, ஏன் அவர் இப்படி பண்றாரு ஒண்ணுமே புரியலன்னு அவங்க குழம்பிட்டு கிடக்கும். அது மட்டும் இல்லாம ஏன் அவரு தாத்தா பாட்டி வீட்லயே இருக்காரு, அவங்களும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தமா இருக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு குழம்பிட்டு இருக்கும் போது கரெக்டா ரோகிணி உள்ள வராங்க. ரோகிணி வர, என்ன ரேவதி என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? அக்கா நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவாக்கா? கேளு. இல்லக்கா, எம்டி சார் ஏன் தாத்தா பாட்டி வீட்டுல இருக்காரு, அவருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கவும் சிரிச்சுக்கிட்டே ரோகிணி சொல்றாங்க, சரி ரோகிணி, ஒருவேளை கார்த்திக் தான் தாத்தா பாட்டியோட உண்மையான பேரனா இருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கும். உடனே ரேவதிக்குள்ள ஒரு விதமான சந்தோஷம். அந்த சந்தோஷம் கூட பொறுக்காம உடனே சாம்புலீஸ்வரி வராங்க. சாம்புலீஸ்வரி வந்ததும் ரோகிணி கூப்பிட்டு, ஏ ரோகிணி, என்ன நீ அவகிட்ட ஏதோ உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், ஏம்மா என்னாச்சு, ஏன் அவகிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு ரோகிணிய சாமுண்டீஸ்வரி திட்டுறாங்க. உடனே ரோகிணி, அம்மா நீ இப்போ ரேவதிக்கு உண்மை தெரியாம இருக்கலாம், ஆனா ஒருவேளை அவளுக்கு உண்மை தெரிஞ்சா அவன் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க பொண்ணுக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டு கெட்டதுதான் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லவும், என்னமோம்மா, ஏதோ உங்க பொண்ணு வாழ்க்கைய நீங்க வச்சு யாரோ பேச்சு கேட்டு உங்க பொண்ணோட வாழ்க்கையோட நீங்க விளையாடுறீங்க, இதெல்லாம் ரேவதிக்கு தெரிஞ்சு உங்களை சும்மா விட மாட்டான்னு கோவமா சொல்லிட்டு ரோகிணி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ரேவதி உடனே அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா தாத்தா பாட்டி பேரனதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஆனா தாத்தா பாட்டி யாரு, ஏன் என்னை பார்க்க வரல, ஏன் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சரி என்ன சொல்றேன்னு தெரியாம திருன்னு முழிக்கிறாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, ஏதாவது வேலையா இருப்பாங்க, அதனாலதான் வராம இருப்பாங்க, வருவாங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இல்லம்மா இருந்தாலும் என்னை பார்க்க வரணும்னு ஏன் வரமாட்டேன்னு கேட்கும். சரி உடனே நான் வந்து தாத்தா பாட்டியை நான் வேணா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு இவங்க சாமி சொல்லி எவ்வளவு சொல்றாங்க, வேணாம்மா வேணாம்மா, அவங்க வருவாங்க சொல்ல, இல்லம்மா நான் தாத்தா பாட்டியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு தாத்தா பாட்டியுமே கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்ததும் சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி என்ன செய்யறது, நம்ம கூப்பிட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு, வாங்க மாமா, வாங்க அத்தை அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே ராஜராஜனும் மயிலும், எந்த வாயால கிளவின்னு திட்டுனாலோ இப்ப அதே வாயால வாங்க மாமா வாங்க அத்தைன்னு கூப்பிடுறான். இது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. உடனே தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்ததும், சரிம்மா நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் ரேவதியும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்க கூட்டிட்டு போயிட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே ரோகிணிக்கும் ரேவதிக்கும் நல்லா தடபுடலா விருந்து வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு புடவையும் கொடுக்குறாங்க. ரோகிணிக்கு தாத்தா பாட்டி புடவை கொடுக்குறாங்க. ஆனா ரேவதிக்கு தாத்தா பாட்டி புடவை கொடுக்கும்போது தாத்தா வந்து, கார்த்திக் நீ வந்து இந்த புடவையை கொடுப்பான்னு சொல்லவும், கார்த்திக் வந்து ரேவதிக்கு புடவையை கொடுக்குறாங்க. அந்த புடவையை வாங்கிட்டு ரேவதிக்குள்ள ஒரு தனியான சந்தோஷம். எம்பி சார் நம்மளுக்கு வந்து இந்த புடவை கொடுத்துட்டாருன்னு ஒரு சந்தோஷமா இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்குள்ள காதல் மலருமா, எப்படி வந்து ரேவதி கார்த்திக்கை வந்து நான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறாங்க, எப்படி உங்களுக்குள்ள கல்யாணம் நடக்கும் போது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. சரி, இனிமேல் ரேவதிக்கும் கார்த்திக்கும் காதல் மலருமா, எப்படி இந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்படியோ இந்த எபிசோடு எல்லாமே நல்லாவே சூப்பராகவே போயிட்டு இருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்டாவே போயிட்டு இருக்கு, விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.